எனக்கு மிகவும் அன்பான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இணைந்திருப்பது எனக்கு மிகவும் ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது உபாகமம் 8:10 சொல்லுகிறது, அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய், அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நேரத்தில், நம்முடைய எதிர்காலத்தில் நமக்கு அவர் பாராட்டின எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு தெரியுங்க உங்கள் வாழ்க்கையில் எது நன்மைன்னு, கர்த்தருக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எது பிளெஸிங்ஸை கொண்டு வரணும், கர்த்தருக்கு தெரியும் எப்படி உங்களை மேன்மைப்படுத்த முடியும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் சில நேரங்களில் நாம் யோசிப்போம், இது ஏன் எனக்கு இது நடந்ததுன்னு தெரியலையே பிரதர், எதற்காக என்னோட அம்மாவை எடுத்தார், என் அப்பாவை எடுத்தார், என் தம்பியை எடுத்தார், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். யாரும் இல்லை என்று உன்னை தடுத்து நிறுத்துவாரே, ஆனால் அதிலேயும் ஒரு நன்மை இல்லாமல் நிறுத்துவதே கிடையாது. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரை ஸ்தோத்தரிக்க பழக வேண்டும். எல்லா காரியத்திலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், நெருக்கம் வந்தாலும் ஸ்தோத்தரிப்பேன், துக்கம் வந்தாலும் ஸ்தோத்தரிப்பேன், இழப்புகள் வந்தாலும் ஸ்தோத்தரிப்பேன், ஏமாற்றங்கள் வந்தாலும் ஸ்தோத்தரிப்பேன். அவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நன்றி செலுத்துவது, நன்றி என்று சொல்லுவது. அவர் பாராட்டின எல்லா நன்மைக்காகவும் நாம் அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். பிரியமானவர்கள், நன்றி சொல்வது கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் வாயத்திறந்து நன்றின்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். யார் ஸ்தோத்தரிப்பார்கள்? ஸ்தோத்திரத்தினால் வருகிற நன்மை என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 69:30 சொல்லுகிறது, அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டும். நீ கொடுக்குற ஸ்தோத்திரம் எதுக்கு தெரியுமா? அவருடைய நாம மகிமைக்காக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் இடுவதானால் நீங்கள் உற்சாகமாய் செலுத்த வேண்டும். உற்சாகமாய் தேவனுடைய சமூகத்தில் வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உயர்த்தப்படும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்துவார். பெரியமானவர்களே, ஒரு நாள் நான் ஒரு சிபிஎம் சபைக்கு போயிருந்தேன். அந்த சிபிஎம் சபை இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தேன். நாங்கள் எல்லாம் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். பிரதர்ஸ் எல்லாம் நல்லா கர்த்தரை உயர்த்திட்டு இருந்தாங்க. உயர்த்திட்டு இருக்கும்போது நன்றாய் கவனியுங்கள், அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு வீட்டில் வைத்து ஆராதனை நடந்து கொண்டிருந்தது அந்த சூழ்நிலை. அந்த வீட்டில் தான் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். கர்த்தர் நமக்கு நல்ல இடம் கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் பயங்கரமாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாம் பயங்கரமாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கர்த்தர் நமக்கு தேவையான மண்ணு கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஆனால் ஒன்றுமே கிடையாது, இடமே கிடையாது, சொந்தமாக இடமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பில்டிங்க்கு தேவையான எல்லா பொருளும் கர்த்தர் கொடுத்தார் 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 ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தி முடித்தார்கள். இன்றைக்கு அதே கிராமத்தில் நான் பார்க்கிறேன், மெயினான இடத்துல பெரிய கேம்பஸில் அவர்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்பதை. இன்றைக்கு நீ ஸ்தோத்தரிக்க பழகுவாயானால் கர்த்தரை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நாமும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும், கனப்படுத்தி வாழ வைப்பீராக. என் பிள்ளைகளுக்கு முன்பாக எல்லா தடைகளையும் ஆண்டவரே தேவனை நீக்கி போடும். அற்புதத்தை செய்யும், கிருபை சூழ்ந்திருக்கட்டும். உன்னதமான தேவனுடைய பலன் என் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். கனப்படுத்திட்டப்பா ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரமானவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது எல்லா தடைகளும் நீங்கட்டும், கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.